தென்மண்டல ஐஜி விஜயேந்திர பிதாரி பேட்டி. நடைபெற்ற விபத்து சாதாரண விபத்து சமூக வலைதளங்களில் தவறாக வெளியாகி பரப்பி வருகிறது. இரு மாநிலங்களில் இடையே தவறாக பரப்பி வருகிறது. சரியான முறையில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும், தேனி எஸ்பி சாம்ராஜ் எஸ்பிக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும், இரு மாநில பிரச்சினை போல சமூக ஊடகங்களில் பரப்பி வருவதாக தெரிவித்தார். தமது அறிக்கையில் தேனி மாவட்டத்தில் சாலை போக்குவரத்து விபத்து சம்பவம் குறித்த சமூக ஊடக காணொலி தொடர்பான தெளிவுபடுத்துதல் அறிக்கை 12/1/2026 தேதியிட்ட ஒரு சிறிய சாலை விபத்து சம்பவம் தொடர்பான காணொலி சமூக ஊடகங்கள் மற்றும் பிற தளங்களில் தேவையற்ற மற்றும் பிளவுபடுத்தும் கதையுடன் பரப்பப்படுவது கவனத்திற்கு வந்துள்ளது. தவறான தகவல் மற்றும் பொது தவறான புரிதலை தடுக்க உண்மை நிலை கீழே தெளிவுபடுத்தப்படுகிறது. 12/1/2026 அன்று மாலை 4:30 மணியளவில் KA13A 9507 என்ற பதிவு எண்ணை கொண்ட ஒரு லாரிக்கும் வேனுக்கும் இடையே ஒரு சிறிய சாலை விபத்து ஏற்பட்டது. லாரி வேனின் பின்புற பகுதியை இடித்தது. யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. மேலும் வேனின் பின்புற விளக்கில் சிறிய உடைப்பு மட்டுமே சேதம் ஏற்பட்டது. தகவல் கிடைத்ததும் தேனி போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்தனர். இரு தரப்பினருக்கும் இடையே ஒரு சிறிய வாய்வாதம் ஏற்பட்டது. அதை உடனடியாக பணியில் இருந்த போலீசார் ஆலோசனை மற்றும் சமரசம் மூலம் தணித்தனர். பின்னர் இரு தரப்பினரும் வேறு எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் அமைதியாக கடந்து சென்றனர். இரு தரப்பினரின் பரஸ்பர ஒப்புதலுடன் சிறிய சேதங்களுக்கு சம்பவ இடத்திலேயே சுமூகமான தீர்வை காவல்துறையினர் ஏற்படுத்தினர். தமிழ்நாடு காவல்துறை இரு தரப்பினரும் முறையான புகார் அளிக்காததால் காவல்துறையினர் தாங்களாகவே அலிநகரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் இந்த விவகாரம் சட்டத்தின்படி விசாரணையில் உள்ளது. முதல் பார்வையில் இந்த சம்பவம் வேறு எந்த நோக்கமும் இல்லாமல் வழக்கமான போக்குவரத்து விபத்தால் இருந்த ஒரு தனிப்பட்ட தகராறாக தெரிகிறது. இருப்பினும் விசாரணையின் போது அமைதிக்கு குந்தகம் ஏற்பட்டால் தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். வெளிப்படைத்தன்மை மற்றும் நியாயத்தை கருத்தில் கொண்டு சம்பவ இடத்தில் இருந்த காவல்துறையினரின் பங்கு மற்றும் நடத்தை குறித்து விசாரணை நடத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஏதேனும் குறைபாடு கண்டறியப்பட்டால் நடைமுறைப்படி கடுமையான துறை நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாடு காவல்துறை அனைத்து பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்வதில் தங்கள் உறுதியான உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. அவர்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவத்தை மாநிலங்களுக்கு இடையே ஆன விளைவுகள் அல்லது பிளவுபடுத்தும் வழிகளில் திரிக்க முயற்சித்தால் அது சட்ட விதிகளின்படி கையாளப்படும். தவறான தகவல்களையும் தவிர்க்கக்கூடிய தவறான புரிதல்களையும் தடுக்க பொது நலனுக்காக இந்த தெளிவுபடுத்தல் அறிக்கை வெளியிடப்படுகிறது என்றும் தென்மண்டல ஐஜி தனது செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். கூடாது. இதனால்தான் I will also just repeat this in English also, so that in the other state also they will know what the issue is about. We have called you to just brief about an incident which occurred on 12th of this month. The incident is a very simple and routine road accident incident which is being used to mislead people on the social media. It was a simple accident which occurred around 4:30 p.m. in Theni district near Dindigal bypass. One van which was coming with some yatris, it had a minor accident with a lorry. The lorry had hit the van from behind and there was minor damage caused to the van. The damage was to the extent of damage to the rear light only. There was nobody injured or any other issue related to the incident. After this minor accident, the yatris who were traveling in the van have come down and had an oral argument with the lorry driver, and there were some other people nearby, bystanders, who joined the incident. The police who received the information have reached the spot instantaneously, and they have peacefully diffused the situation. Nobody was injured in the incident, and there was only heated arguments which occurred between both the parties. Police have taken all due precautions to ensure that all the people in the van are safely sent on their route, on their onward journey,
and they are not put to any harm at any place. The police have also coordinated so that for the damage caused to the van, about 1,000 rupees of payment was also made by the lorry driver, so that the rear this thing which was damaged, that can be repaired. No complaint was preferred by anybody who was coming from the van, and the police have assured them that any issue is there, kindly get in touch with us. Uh, Later on, the video related to this incident is being used in a wrongful manner on social media to project this almost a private incident into a larger issue. That being the case, Theni district police have also registered a case on their own, suo moto, and they have identified one person who was acted in a manner which was prejudicial to public peace, and they have also arrested that individual. We wanted to give this clarification so that people do not have misinformation on this issue. And further, we have asked all the parties involved to cooperate with us, and the police will conduct a thorough and fair investigation and inquiry into the incident. And regarding the police who attended the scene of the incident, SP Theni is also conducting a verification. Although prima facie their conduct has been very suitable, and they have tried to resolve the issue in a proper manner. In case there is any issue related to their conduct, even that will be examined closely. Where the questions in you can ask. What type of problem are they? சோஷியல் மீடியாவில் ஒன்லி தனியாக ஃபுல் இன்சிடென்ட் சம்மந்தமாக ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்காமலே ஒரு ஸ்மால் கிளிப்பிங் மட்டும் பரப்பிட்டு அது வந்து இந்த மாதிரி தினசரியாக நிறைய வண்டிகள் எல்லாமே அமைதியான முறையில் போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. பட் இது ஒரு தனியாக ஒரு வண்டியிலே ஒரு தனி பிரச்சனையை வந்து தவறான முறையில் இது ஏதோ மாநிலங்கள் மத்திய ஒரு பிரச்சனை இருக்க மாதிரியான முறையில் காமிச்சிட்டு ஒரு பயன்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே அந்த கர்நாடகா மாநிலத்தில் கூட நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்த அப்புறம் கிளாரிஃபிகேஷன் போயிருக்கு. இது அந்த மாதிரி தவறான ஒன்றும் நிகழ்ச்சி நடக்கலை. காவல்துறை வந்து இதில் சரியான ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அப்புறம் யாருமே ஒன்றும் பாதிக்கப்படவில்லை. எல்லாருமே அமைதியான முறையில் வாபஸ் ஒரு ரூட்லேயே போயிருக்காங்க. இதெல்லாம் கிளாரிஃபிகேஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். ஒன் இது அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது அவர் பேசுறது இவருக்கு புரியவில்லை, இவர் பேசுறது அவருக்கு புரியவில்லை. அதனால அந்த ஹீட்டட் ஆர்குமெண்ட் ஆயிருக்கிறது வந்து அது தே ஆர் ட்ரைங் டு ப்ரொஜெக்ட் ஏதோ ஒரு ரெண்டு குரூப்ஸ் மத்திய ஒரு பிரச்சனை இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலி வீடியோ தெளிவாக பார்த்தா அவர் சொல்றது இவருக்கு புரியவில்லை, இவர் சொல்றது அவருக்கு புரியவில்லை. வண்டியில் நிறைய நபர்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் மாதிரி தெரியாது. வண்டியில் இருக்க ஆளெல்லாம் கீழே வந்திருக்காங்க. நிகழ்ச்சி நடந்த அப்புறம் கீழே வந்துட்டு அந்த லாரி டிரைவரை பக்கம் இருக்கிறத ஒரு 2-3 பேர் எல்லாம் வந்து அங்கே பேசியிருக்காங்க. பேசும்போது அது ஒன்லி சின்ன ஆக்சிடென்ட் சம்மந்தமாக தான் பேசியிருக்காங்க இனிஷியலி. அது வந்து புரியாதனால இந்த மாதிரி ஒரு தே ஆர் ட்ரைங் டு ப்ரொஜெக்ட் இட் லைக் தட். அது சம்மந்தமாக ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யார் பண்ணியிருக்காங்கன்னா we will also take action on if anybody tries to project this incident in a wrongful manner and give misinformation relating to this incident. We will also take action as per law against those persons. இவர் வந்து இந்த ஆர்குமெண்ட்ல கொஞ்சம் அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா முறையான ஒரு பொது அமைதிக்கு ஒரு பிரச்சனை வர மாதிரியான முறையில் ஒரு நபர் பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அவருக்கு மட்டும் நம்ம கைது நடவடிக்கை எடுத்துருக்கோம். ஆமாம். இது சம்மந்தமாக ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. கர்நாடகா போலீஸ் மேக்ஸிமம் அங்கே கர்நாடகாவில் தான் இது சம்மந்தமாக போட்டிருக்காங்க.
அவருக்கு வந்து காவல் நிலையம் வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. அவரு போற இதுல இருந்தாங்க. பணம் வாங்க கிடைச்ச உடனே ஒண்ணுமே செய்தி இல்ல. அது ஃபோட்டோ கூட உங்களுக்கு காமிச்சிரும் அதுல. வண்டிಗೆ ಒಂದುமே சேதம் இல்ல. அவர் வந்து உடனே காவல் நிலையம் வராமலே இது பிரச்சனை நடந்திருந்த ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. காவல் நிலையம் வந்திருந்தா ப்ராப்பரான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கலாம். ஆனா இவர் அங்கே சம்பவ இடத்திலே ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சுன்னா நிறைய வாரி அங்கே இடத்திலே பேசுவாங்க. அது வண்டியில இருக்க எல்லா ஆள்களும் கீழே வந்துட்டு அது வாக்குவாதம் பண்ணும்போது ஒரு இஷ்யூ ஆயிருக்குது. பட் அப்படி ஒன்றும் காவல்துறைக்கு ஒன்றும் கம்ப்ளைண்ட்டோ புகாரோ கொடுக்கவில்லை. நம்ம காவல்துறையினர் கேட்டிருக்காங்க. இல்ல, இல்ல. அது ஒண்ணும் டேமேஜே கிடையாது. வண்டிக்கு ரொம்ப மினிமல் டேமேஜ் இருக்கு. அது வந்து குடுத்த பணமும் சரியான இதா இருக்கு. ஆமா. டேஞ்சர் லைட் மட்டும் தான். அது ஃபோட்டோ கூட உங்களுக்கு காமிச்சிரும் அதுல. ஒண்ணும் டேமேஜ் இல்ல அதுல. ஆமா, அந்த லாரி தான் மிஸ்டேக் இருக்கு. பிகாஸ் பின்னாடி இருந்தா இடிச்சிருக்கு. லாரி டேஞ்சர் லைட் மட்டும். டேஞ்சர் லைட் மட்டும் அது ஈவன் டேமேஜ் கூட ஆகல. கிழிச்சு கீழே வந்திருக்கு. இட் இஸ் அ வெரி மைனர் ஆக்சிடென்ட் ஒன்லி. ಇಲ್ಲ அப்படி இது சோஷியல் மீடியால ஒரு தவறு அனுப்புனப்போ எல்லாருமே ஏதோ அவருக்கு புரிஞ்ச மாதிரி பேசுறாங்க. என்ன சம்பவமும் என்ன ஆக்சுவலா நடந்திருக்கு அது அது தெரியாமலே அது பேசுறாங்க. அது ஆக்சுவலி இது வந்து யாருக்கு ஒன்றும் பாதிக்க எந்த விதமான பிரச்சனையும் ஆகலை. எல்லாருமே ஒன்றும் காயமோ ஒன்றுமே ஏற்படலை. அது ஒரு வாக்குவாதம் ஆயிருக்கு. அப்புறம் காவல்துறை போயிட்டு அமைதி பேசியிருக்காங்க, சமரசமாக பேசியிருக்காங்க. அது முடிச்சப்புறம் கிளம்பி போயிருக்காங்க. அவர் வந்து அது அப்புறம் கூட நிறைய வண்டிகள் எல்லாமே ஒரு அமைதியான முறையில் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறது. எந்த விதமான பிரச்சனை இல்லை. பட் அது கிளிப்பிங் ஒரு சின்ன ஒரு போர்ஷன் மட்டும் கட் பண்ணி அதை தவறான முறையில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆமாம், அது அது சம்பந்தமாக கர்நாடக மாநிலத்தில் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே தான் போட்டிருக்காங்க. இது சம்பந்தமாக அந்த சம்பவ இடத்திலே அவர் பிரச்சனை பண்ண ஒரு நபர் அவர் அதிகமாக வாக்குவாதம் பண்ணியிருக்கிறதுனால அவர் மேலே ஆக்ஷன் எடுத்திருக்கோம். இப்போதான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போதான் ஒரு ப்ரெஸ் நோட் கூட நம்ம கொடுத்துடுறோம் உங்களுக்கு. அது நீங்கள் பார்த்துட்டு யூ கேன் கெட் த கிளாரிஃபிகேஷன்ஸ். ஓகே, தேங்க்யூ. So it's